வணக்கம். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது நம்பிக்கை எக்தம் உச்சத்திலையும் அதே நேரம் பயம் பாதாளத்திலையும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா? மத்தேயு நற்செய்தியோட 14ஆம் அதிகாரம் சரியா அந்த உணர்ச்சிகளோட உச்சக்கட்டத்தை தான் நமக்கு காட்டுது. நம்பிக்கை, பயம், சந்தேகம், அற்புதம்னு எல்லாம் கலந்த இந்த சக்தி வாய்ந்த கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல இந்த அத்தியாயத்தோட அந்த எமோஷனல் ஹைஸ் அண்ட் லோஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொடிய வாக்குறுதி, ஒரு மிகப்பெரிய அற்புதம், கடல்ல நடந்த ஒரு போராட்டம், அப்புறம் ஒரு சின்ன தொழுதல்ல இருந்த சக்தி, இதையெல்லாம் பார்க்க போறோம். கடைசியா இந்த கதைகள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது, நமக்கான அழைப்பு என்னங்கறத பத்தி பேசி முடிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த அத்தியாயத்தை ஏன் உச்சக்கட்டங்களின் அத்தியாயம்னு சொல்றோம்? ஏன்னா இது மனுஷங்க அனுபவிக்கிற அந்த ஆழமான உணர்ச்சிகளை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இந்த முழு அதிகாரமுமே அடுத்து வரப்போற இந்த 4 வார்த்தைகளை சுத்தி தான் பின்னப்பட்டிருக்கு. நம்பிக்கை, பயம், சந்தேகம், அப்புறம் அற்புதங்கள். இந்த 4 வார்த்தைகள் தான் நாம அடுத்து பார்க்க போற ஒவ்வொரு கதைக்கும் உயிர்நாடி மாதிரி. இது ஒன்னோட ஒன்னு எப்படி மோதுது, எப்படி இணைந்து செயல்படுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ நாம இந்த அதிகாரத்தோட ஒரு இருண்ட பகுதிக்குள்ள போக போறோம். யோசிக்காம கொடுத்த ஒரு வாக்குறுதி எப்படி ஒரு பெரிய சோகத்துக்கு வழிவகுத்ததுன்னு பார்க்க போறோம். இது திருமுழுக்கு யோவானோட துயரமான கதை. எல்லாமே யோசிக்காம கொடுத்த ஒரே ஒரு வாக்குறுதியில தான் ஆரம்பிச்சது. ஏரோது ராஜா எதை வேணாலும் தரேன்னு சொல்லிட்டான். ஒரு நடனம் அவனை சந்தோஷப்படுத்த, அந்த சந்தோஷத்துக்கு பின்னால் இருந்த ஒரு தாயின் தூண்டுதல் ஒரு கொடூரமான கோரிக்கைக்கு வழிவகுத்தது. யோவானோட தலை ஒரு தட்டுல வேணும்னு. பாருங்க, ஒரு கணநேர தவறு ஒரு தீர்க்கதரிசியோட உயிரையே எடுத்துருச்சு. இந்த கதை நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா? நாம யாருடைய அங்கீகாரத்தை தேடுறோம்? இந்த உலகத்தோட கைத்தட்டலையா, இல்ல கடவுளுக்கு உண்மையா இருக்கிறதையா? நம்ம தேர்வுல எவ்வளவு பெரிய விளைவுகள் அடங்கியிருக்குன்னு யோவானோட கதை நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த இருட்டுல இருந்து இப்போ நேரெதிரா ஒரு பிரகாசமான கதைக்கு வரும். பசியோடு இருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இயேசு உணவளித்த அந்த அற்புதம். இது வெறும் வயிறு நிறைஞ்ச கதை மட்டும் இல்ல, இது நம்பிக்கை எப்படி பெருகுங்கிறதுக்கான கதை. யோசிச்சு பாருங்க, ஆயிரக்கணக்கான பசியான மக்கள். ஆனா சீடர்கள் கையில இருந்தது என்னவோ வெறும் 5 ரொட்டியும் 2 மீனும் தான். இவ்ளோ பெரிய கூட்டத்துக்கு இது எப்படி போதும்? பாக்குறதுக்கு நிலைமை ரொம்பவே மோசமா, ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா பாருங்க, அந்த சின்ன சாப்பாட்டிலிருந்து 5000 ஆண்களுக்கு மேல வயிறார சாப்பிட்டாங்க. இதுல பெண்கள், குழந்தைகளை எல்லாம் சேர்த்தா அந்த எண்ணிக்கை எங்கேயோ போயிடும். நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? இதுதான் அற்புதம். எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமும் மீதி இருந்தது எவ்வளோ தெரியுமா? 12 கூடை நிறைய. இதுதாங்க கடவுளோட செயல். அவர்கிட்ட பத்தலங்கிற வார்த்தைக்கே இடமே இல்ல. எப்பவுமே போதுமானதை விட அதிகமா தான் இருக்கும். இதுலேருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது ரொம்ப கொஞ்சம்தான்னு நமக்கு தோணலாம். ஆனா அதை நாம நம்பிக்கையோட கொடுக்கும்போது கடவுள் அதை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வார். சரி, இப்போ நாம இந்த அதிகாரத்தோட புயல் வீசுற மைய பகுதிக்கு வந்துட்டோம். இங்கதான் விசுவாசமும் பயமும் சீறி பாயிர கடலுக்கு நடுவுல நேருக்கு நேரா சந்திச்சுக்குது. இதுதான் பேதுருவுக்குள்ள நடந்த போராட்டம். ஒரு பக்கம் இயேசு மேல இருந்த விசுவாசம் அவனை தண்ணி மேல நடக்க வச்சது. இன்னொரு பக்கம் அவனை சுத்தி இருந்த புயலை பார்த்த பயம் அவனை மூழ்கடிக்க ஆரம்பிச்சது. விசுவாசமா பயமா, எது ஜெயிச்சது? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த கேள்வி பேதுருவ பாட்டு மட்டும் கேட்கப்படல, நம்ம ஒவ்வொருத்தரையும் பாட்டு கேட்கப்படுது. நம்ம வாழ்க்கை புயல்கள்ல நம்ம சந்தேகங்கள் நம்மள கீழே இழுக்கும் போது நம்ம பார்வை யார் மேல இருக்கு? இந்த கதையோட செய்தி ரொம்ப சிம்பிள் அண்ட் கிளியர். நம்ம பார்வை புயல் மேல இருந்தா நாம மூழ்கிடுவோம். ஆனா நம்ம பார்வை இயேசு மேல நிலைச்சு நின்னா நம்மால பயத்துக்கு மேல நிக்க முடியும். கடைசியா ரொம்ப எளிமையான ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சம்பவத்தை பார்க்க போறோம். இங்க பெரிய கூட்டமோ புயலோ இல்ல, ஒரு சின்ன தொடுதல்ல வெளிப்பட்ட அந்த தெய்வீக சக்தியை பத்தி தான் பார்க்க போறோம். மக்கள் இயேசுவ அடையாளம் கண்டுகிட்டாங்க. உடனே உடம்பு சரியில்லாத எல்லாரையும் அவர்கிட்ட கொண்டு வந்தாங்க. அவங்க ஒன்னும் பெரிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணல. அவரோட ஆடையோட ஓரத்தையாவது தொடணும்னு கெஞ்சினாங்க. அப்படி தொட்டவங்க எல்லாருமே குணமாயிட்டாங்க. பாருங்க, எவ்ளோ எளிமையான ஆனா ஆழமான நம்பிக்கை. இது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம நம்பிக்கை ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு சின்ன தொடுதல் அளவுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தா கூட போதும், அது குணத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் அப்படின்னு. சரி, இந்த எல்லா கதைகள்லேருந்தும் நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன பாடங்களை எடுத்துக்கலாம்? இந்த கதைகள் மூலமா கடவுள் நம்மகிட்ட என்ன பேசுகிறார்? வாங்க அதையெல்லாம் ஒன்னா தொகுத்து பார்க்கலாம். யோவான போல உண்மைக்காக நிக்கணும், இயேசுவ போல இரக்கம் காட்டணும், நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சத்தை கொடுக்கணும், புயல் வீசும்போது விசுவாசத்தை விடாம பிடிச்சுக்கணும், குணமாக்குற கடவுளோட சக்தியை முழுசா நம்பணும். இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் இல்ல,
நம்ம வாழ்க்கைய வாடுறதுக்கான ஒரு அழைப்பு. பாருங்க, இந்த கதைகள் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் மறைக்கல, ரொம்ப யதார்த்தமா பேசுது. ஆமா, வாழ்க்கையில புயல்கள் வரும், இழப்புகள் வரும், பயமும் நிச்சயமா இருக்கும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டாலும் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையோட இது பொருந்தி போகுது. ஆனா அந்த கஷ்டமான யதார்த்தம் மட்டுமே கதையோட முடிவல்ல. மத்தேயு 14 நமக்கு ஒன்னு ஞாபகப்படுத்துது. அந்த புயல்களுக்கு நடுவுல இயேசு நமக்கு உணவளிக்கிறார், நம்ம கூடயே நடக்கிறார், நம்மள காப்பாத்துறார், நம்மள குணப்படுத்துறார். பயத்துக்கு நடுவுல இந்த ஒரு வாக்குறுதி இருக்கு. அதனால இப்போ கடைசி கேள்வி, உங்களுக்கான கேள்வி. உங்க வாழ்க்கையில புயல் அடிக்கும்போது நீங்க எதை நம்ப போறீங்க? உங்களை சுத்தி இருக்கிற பயத்தையா, இல்ல உங்க கூடவே இருக்கிற அவரையா? உங்களோட பதில் உங்க பயணத்தோட அடுத்த படியை நிச்சயமா தீர்மானிக்கும். விசுவாசம் ஏறு, பயம் எல்லாம் ஓடு. இயேசுவை பார்த்தால் புயலும் கூட ஓடு. கையில் சிறியது, இதயம் பெரியது. அவர் இருக்கையில் நாம் எல்லாம் ஜெயம்தான். உண்மை சொன்னான் யோவான் தைரியமா. சோதனை வந்தாலும் நின்றான் நிலையாக. உலகம் மாறினாலும் தேவன் மாற மாட்டார். நம்பிக்கை வைத்தால் வாழ்க்கை தளர மாட்டார். துணிவானில் சத்தியம் பேசு, தேவன் பாதைதான் நம்மை ஏற்றும். 5 அப்பம் 2 மீன்தான், அதில் 1000 ஆசீர்வாதம். கொஞ்சம் கொடுத்தா அதிகம் தருவார், கை நீட்டு பாரு அதிசயம் வரும். குறைவு இல்லை, பயம் இல்லை, அவர் கையில் எல்லாம் மிகுதிதான். புயல் காற்று கடல் அலையிலே நடந்தார் இயேசு தண்ணீரிலே. பேதுரு போனான் நம்பிக்கையிலே. சந்தேகம் வந்தால் மூழ்கினானே. கண்கள் அவரில் இருந்தால் ஜெயம், பயம் பார்த்தால் உடனே தோல்வி. தொட்டாலே போதும் குணம் வரும். சிறு விசுவாசம் அற்புதம் தரும். அவர் அருகில் நாமும் இருந்தால் வாழ்க்கை முழுக்க ஒளிதான் வரும். விசுவாசம் ஏறு, பயம் எல்லாம் ஓடு. இயேசுவை பார்த்தால் புயலும் கூட ஓடு. கையில் சிறியது, இதயம் பெரியது. அவர் இருக்கையில் நாம் எல்லாம் ஜெயம்தான். புயல வந்தாலும் பயப்படாதே, இயேசு கூட இருக்கார், மறக்காதே. லென்ட் நாள் 14 சொல்லும் செய்தி. நம்பிக்கை வைத்தால் வாழ்வு ஜெயம்.